Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா +2 பேப்பர் வேல்யூவேஷன் பத்தி தான். முக்கியமா TNEA 2024 காக ஏராளமான வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அந்த கட் ஆஃப்க்கு என்ன ஆக போகுது, என்ன பாதிப்பு உண்டாகுது, அண்ட் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா எல்லா விவரமும் பார்த்தலாம். ஏனா ஒரு ஸ்டாட்டிக்ஸ் அனாலிசிஸ் நான் எடுத்துர்க்கேன். என்ன அப்படினா இந்த கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா எந்த அடிப்படையில் இருக்குன்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த வருஷம் எவ்வளோ சென்டம் எடுப்பாங்க, எவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணுவாங்க, பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி இருந்தது, மாணவர்கள் எவ்வளோ பேர் பாஸ் விகிதம் இருக்குது, எல்லாமே இந்த டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். எப்படி சார் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தோராயமாக கணிக்கப்பட்டது தான். என்னென்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு சில பல டிஸ்ட்ரிக்ட் டீச்சர்ஸ் தெரிஞ்சவங்க டீச்சர்ஸ் இருக்காங்க. அந்த ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் வச்சு கேட்கறதுனால நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக சொல்லிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு டீச்சர் வந்து 200 பேப்பர் திருத்துறாங்க அப்படின்னா அந்த 200 பேப்பரை பற்றி மட்டும்தான் சொல்லுவாங்கன்னா தோராயமாக சொல்லுவாங்க, இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் சென்டம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நீங்கள் எப்படி சார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வருஷம் கொஷின் பேப்பர் வச்சு தான் நான் பேசுகிறேன். மேக்ஸ் கொஷின் பேப்பர் எவ்வளோ ஈஸியாக வந்தது. ஸோ சென்டம் போன வருஷத்தை விட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எவ்வளோ வரும், அந்த சென்டத்தை வச்சே நம்ம சொல்லிடலாம் கட் ஆஃப் எந்த அளவுக்கு 195க்கு மேலே எடுக்க போகிற கட் ஆஃப் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்லிடலாம். அண்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு 80 மார்க் எடுத்துருவான்னு சொல்கிறாங்க. 200 பேப்பர் திருத்துனா அதில் 80லேருந்து 90 பேப்பர் 80 எடுத்திருக்காங்களாம். ஸோ அந்தளவுக்கு வந்து மேக்ஸ் பேப்பர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மந்தமாக இருந்தாலும் பல டிஸ்ட்ரிக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 200 பேப்பர் திருத்தினா அதில் வந்து 80 to 90 மெம்பர்ஸ் வந்து 80 மார்க் எடுத்துடுறாங்க, மீதியெல்லாம் 70s எடுத்துடுறாங்க, யாரும் ஃபெயில் ஆகிறதில்லன்னு சொல்கிறாங்க. யார் ஃபெயில் ஆகிறன்னா ஒன்றுமே எழுதாமல் 1 மார்க் மட்டும் எழுதிட்டு வரணும் தான் ஃபெயில் ஆகிருக்கு அதிகமாக. இவ்வளோதான் நடந்திருக்குது. ஃபிசிக்ஸு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பாஸ், நிறைய பேர் பாஸ். ஃபெயிலியர்ஸ் யாருன்னா இது வந்து பேனிக்காய் விட்டுட்டு வந்தவங்க தான் ஃபெயில். அந்த 1 மார்க் மட்டும் எழுதிட்டு ஒன்றுமே எழுதாமல் வருவான் பார் கிறுக்கி விட்டு, அவங்க மட்டும் தான் ஃபெயில். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேப்பர் வேல்யூவேஷனில் இந்த தடவை ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது, லிபரல் தான். பட் கொஷின் பேப்பர் டஃப்பாக வந்தனால சென்டம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா சென்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா மாடரேட்டாக இருந்தாலும் இந்த தடவை கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு லிபரல் கரெக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. கிரேஸ் மார்க்கும் அந்த லாஸ்ட் கொஸ்டின் போட்டதுனாலையும் அண்ட் கம்பல்சரிக்கும் கிரேஸ் மார்க் போட்டதுனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சென்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது +2 ரிசல்ட்டில் மேக்ஸ் சென்டம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 பேர் வந்து இந்த வருஷம் எதிர்பார்க்குறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நம்பருங்க. இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கட் ஆஃப் மட்டும் இல்லை, மேக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த லைனில் போய் கவுன்சிலிங்கில் போனாலும் அந்த கட் ஆஃபில் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஐ திங்க் TNEA தான் மேக்ஸ் கட் ஆஃப் மோஸ்ட்லி வரும், வேறு எதுவும் இல்லை. ஃபிசிக்ஸ் சென்டம் அப்படிங்கிறப்போ 400 வந்து 500 பேர் தான் எதிர்பார்க்கப்படுறது. ஏன்னா ஃபிசிக்ஸ் அந்தளவுக்கு கஷ்டமாக வந்ததும் ஒன்று, ரெண்டாவது வந்து ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க அந்த கம்பல்சரியில். அண்ட் ஆல்சோ 1 மார்க் வந்து ட்விஸ்ட் அவ்வளோ இல்லை, பட் கம்பல்சரி ட்விஸ்ட் வச்சனால மாணவர்கள் அதில் கோட்டை விட்டதாக சொல்கிறாங்க. 400லேருந்து 500 சென்டம் தான் வருது. கெமிஸ்ட்ரி சென்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 4000+ வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 4000+ அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய நம்பர் தான் அது. ஸோ இதனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அது காரணம் என்னென்னா மேக்ஸ்னால தான். இப்போ பாருங்கள், TNEA 2024 கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணதில் இன்னும் ரிசல்ட் வரல. நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, இத்தனை நேரம் நான் சொன்னேன் இல்லையா, அனலைசேஷன் பண்ணதையும் போன வருஷத்தை விட கம்பேர் பண்ணதுலையும் டீச்சர்ஸ் கிட்ட விசாரித்ததுலையும் கொஷின் பேப்பர் எப்படி வந்துச்சுன்னு வச்சும் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணது தான். 200 கட் ஆஃப் வந்து 80லேருந்து 90 மெம்பர் வந்து இந்த தடவை வாங்குவாங்க TNEA 2024. போன வருஷம் எவ்வளோ வாங்கினாங்க சார்னா 102 பேர். 102 பேர் வந்து போன வருஷம் வந்து சென்டம் வாங்கினாங்க. 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கினாங்க. நான் சொல்கிறது 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கினவங்க TNEAல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன், சரிங்களா. இது வந்து ஓவரால் வியூ, சரிங்களா. கரெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். 200லேருந்து 195 வரைக்கும் 3000 பேர் வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். 3000 பேர் அப்படின்னா நினச்சி பாருங்களேன், 200லேருந்து 195 வரைக்கும் 3000 பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கட் ஆஃப். ஏன்னா போன வருஷம் நிலவரப்படி 2023ல் 190 எபோ எடுத்தவங்களே 7706 பேர். இந்த வருஷம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா 190+ எடுக்கக்கூடியவங்க 10,000 பேர் எடுப்பாங்கன்னு இருக்கிறோம். இந்த கட் ஆஃப் வந்து 190க்கு மேலே கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால தான் 10,000 பேர் நான் இங்கே சொல்லியிருக்கேன், சரிங்களா. 10,000 பேர் மேக்ஸிமம் 10,000 பேர் அந்த மேக்ஸினால தாங்க. மேக்ஸினாலேயே எல்லாருமே மார்க் இருக்குது. சென்டம் இல்லைனாலும் மேக்ஸில் வந்து ஒரு
சும்மாவே 90 மார்க் எடுத்துடுறாங்களா. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 70க்கு ஒரு 50 மார்க் ஈஸியாக எடுத்துடுறாங்களாம். அதேமாதிரி ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 70க்கு என்னதான் டஃப்பாக இருந்தாலும் 45 வந்தால் கூட கட் ஆஃப் வந்துடும். 10,000 மெம்பர்ஸ் வந்து எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ 190 இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். 195க்கு மேலே ஒரு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அது எப்படி நான் சொல்கிறேன்னா, சென்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 200க்கு 200 எடுக்கிறவங்களோட விகிதம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை ஒரு 80 பேர் 90 பேர் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல 195 எப்படி எடுக்கிறவங்க ஒரு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 190க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு 2 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இப்போ போன வருஷம் கட் ஆஃப் 190க்கு ஒரு காலேஜில் சீட் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த காலேஜில் 192 கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். அதை தான் நான் இங்கே மீன் பண்ணுறேன். 185க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுது. என்ன சார் காரணம்? சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் வந்து 25,000 சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது டேட்டா வந்து எப்போ கிடைக்கும்னா புக்லெட் வந்தால் தான் தெரியும். இல்லைனா ஒவ்வொரு காலேஜில் நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் விசாரிச்சா தான் தெரியும் சீட்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸில் மெயினாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால மேபி இந்த மாணவர்களோட பங்களிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதனால சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால தோராயமாக எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுப்பான், கோர் பிரான்ச்சஸ் எடுக்க மாட்டான். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதனால தான் கோர் பிரான்ச்சஸ் நல்ல கல்லூரியில் எடுங்கன்னு சொல்கிறது. அப்படி பார்க்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி பார்க்கும்போது 2 கட் ஆஃப் 3 கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக தான் செய்யும். சரிங்களா. இது யாருக்கும் தெரியறதில்ல. 185க்கு போன வருஷம் கிடச்சிது. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 182கே கிடைக்கும். அதை தான் நான் இங்கே மீன் பண்ணியிருக்கேன். அடுத்தது 180 கட் ஆஃப் வந்து 4 கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். 180க்குள்ளே இருக்கிறவங்களோடது 4 கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். அதாவது போன வருஷம் 180 கிடைச்ச கட் ஆஃப்க்கு இந்த தடவை தோராயமாக 176 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 170க்கு 5 கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். போன வருஷம் 170 கிடச்சது, இந்த வருஷம் வந்து 165 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை தான் மீன் பண்ணுறேன். 160க்கு வந்து 6 கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுது. 150க்கு 7 கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் தான் ஆகுது தவிர இன்க்ரீஸ் கண்டிப்பாக ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா, மேக்ஸ் மார்க்கு சென்டம் எடுத்தவங்க என்னமோ அதிகமாக தான் இருப்பாங்க. ஆனால் நடுவில் இருக்கிற கேரக்டர்கள் யாருன்னா இந்த 60லேருந்து 80 எடுக்கிறாங்க பாருங்க. மேக்ஸ் மார்க் தான் நிர்ணயிக்க போகுது. எல்லாமே இங்கே மேக்ஸ் மார்க் தான் நிர்ணயிக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃப் பற்றி தெரியும். மேக்ஸில் தான் 100 மார்க் அப்படி எடுத்துக்கிறாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 50 மார்க் தான். இப்போ மேக்ஸில் 100க்கு 60லேருந்து 80 மார்க்கு நிறைய பேர் எடுக்க போகிறாங்க. தோராயமாக எவ்வளோ பேர் எடுப்பாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. பட் அதனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற. ஸோ கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆனால் அட்வான்டேஜ் தானே சார்? கண்டிப்பாக அட்வான்டேஜ் தான். இந்த தடவை அட்வான்டேஜ் ஜாஸ்தி. மேக்ஸ் ஈஸியாக கேட்டனால, ஃபிசிக்ஸ் டஃப்பாக கேட்டனால ஓகே டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனால் கட் ஆஃப் ஓரளவு தான் அடி வாங்கும். அந்த அடி வாங்கிறது தான் இங்கே காட்டியிருக்குது. ஒரு கட் ஆஃப் டிக்ரீஸு எங்கன்னா 195ல். புரிஞ்சுதா? ஸோ எதுவுமே பயப்பட வேண்டாம். சரி, அப்போது நீங்கள் வந்து ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்னு ஒரு மீனிங் புரிஞ்சிருக்கும். ஏன்னா மேக்ஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே 60க்கு மேலே ஈஸியாக எடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக தான் செய்யும். சீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கிறேன் பாருங்கள். போன வருஷம் டேட்டா எடுத்து பார்க்கும்போது 10,000 பேர் பக்கம், அதாவது 7,706 பேர் வந்து 190க்கு மேலே. ஓகேவா? இந்த வருஷம் 190க்கு மேலே 10,000 பேர் எடுக்கிறான். அப்போ 10,000 பேர் எடுக்கிறான்னா அந்த இடத்துல போட்டி ஜாஸ்தியாக தான் இருக்கும். ரவுண்ட் ஒன்னில் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அதிலே சீட்டு எடுத்துருவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரவுண்ட் 2லெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுது. அதாவது 185 கீழே வரும்போது கட் ஆஃப் எல்லாம் டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ உங்களுக்கு வந்து மார்க் குறைவாக இருக்குன்னு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். சரிங்களா. எதாக இருந்தாலும் ரிசல்ட் வரட்டும். நான் வந்து டேட்டா வச்சு சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரித்து பார்த்தது, இந்த கொஷின் பேப்பர் வச்சு பார்த்தது, அண்ட் ஆல்சோ கரெக்ஷன் எப்படி இருக்குன்னு வச்சு தான் நம்ம சொன்னோம். ரிசல்ட் வந்த அன்னைக்கு கரெக்டாக டேட்டா கிடச்சிரும். ரிசல்ட் வந்த 2 நாள் ஒரே நாளில் உங்களுக்கு கரெக்டான டேட்டா அனலைசிஸ் தானே கட் ஆஃப் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சென்டம் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் சில விஷயங்கள் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு கரெக்டான டேட்டா தரேன். இப்போது இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கல்லூரிகள் எந்தெந்த கல்லூரிகளுக்கு எந்தெந்த கட் ஆஃப்க்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் இயரில் அதெல்லாம் எழுதி வைங்க ஒரு நோட்டில். அதை தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். நீங்கள் பாட்டுக்கு வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. என் வீடியோ மட்டும் இல்லை, எல்லா வீடியோவும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொறுப்பாக உட்காந்து நீங்கள் அந்த காலேஜ் கோடு போட்டு, ஏன்னா காலேஜ் கோடெல்லாம் மாறுது. ஒரே காலேஜில் வேறு கோடு இருக்கும்.
ஸோ ஒரே காலேஜ் பேர் இருக்கும், அதில் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அப்போ காலேஜ் கோட் எழுதி அந்த பேர் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற காலேஜஸ் எல்லாம் கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, எல்லா டேட்டாவும் யூடியூப்லேயே இருக்குது. ஸோ கட் ஆஃப் நமக்கு இந்த கட் ஆஃப் கிடைக்குமா, நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு ஒன்று வச்சுருப்போம்ல, நம்ம நினச்சிருப்போம்ல, அதை வச்சு கம்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? மார்க்கு 6ஆம் தேதி வந்த உடனே நம்ம அனலைஸ் பண்ணுவோம். தயவு செய்து அது வரைக்கும் உங்கள் ஹோப்பை விட்டுறாதீங்க. டிஎன்இஏ 2024 பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு ஈஸியாகவே சீட்டு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ டேட்டா அனாலிசிஸ் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல போட்டி அதிகம் தான், 190க்கு மேலே. சரிங்களா? நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல. ஆனால் 190 கீழே வந்தீங்கன்னா போட்டி எல்லாருமே கசகசன்னு ஒரே மார்க் தான் எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல கட் ஆஃப் ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆனனால பையனோட கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக தான் செய்யும். இப்போ ஒரு காலேஜில் 60 சீட் இருக்குன்னு வைங்களேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன வருஷம், இந்த அதே காலேஜில் 120 சீட்டாக மாற்றும் போது சான்ஸ் அதிகமாக தானே கிடைக்கிது பையனுக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான், அந்த ஒரு காரணமும் அண்ட் ஆல்சோ மேக்ஸ் மார்க் அதிகமாக வந்திருக்கிறனால மட்டும்தான் இந்த கட் ஆஃப் டிக்ரீஸு கரெக்டாக நான் சொல்ல முடியும். தேங்க்யூ. இந்த அனாலிசிஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது சொல்லுங்கள், நிறைய பேருக்கு தெரியறதில்ல. தேங்க்யூ.